ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிர நேரலை போற்றி. விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதம், கேட்டை 4 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். இப்போ இதில் விசாக நட்சத்திரநாதன் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சிறப்பாக இருக்கிறாரு. அனுச நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலுமே நல்ல நிலைமையில் இருக்கிறார். தனித்த புதன் பார்வையில் இருக்கிறார், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கேட்டை நட்சத்திரநாதன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். சூரியன் ஒரு வீட்டில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. அடுத்து தன் சொந்த வீட்டுக்கே போகிறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் உச்சமடைவார். ஸோ கேட்டை நட்சத்திரத்துக்கு இன்னும் சிறப்பாக இருக்குதுங்க. வருகின்ற காலம் வசந்த காலமாக இருக்குது. ஓகே, இருந்த போதிலும் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் வீட்டில் இருக்கிறாரு. சரி, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க, டென்ஷன் ஆகாமல் இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. சரி நேயர்களே, பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. ஏன்னா ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பேச்சில் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன்னா, முக்கியமான தகவலை சொல்கிறேன். அதாவது 18 வருஷம் கழித்து நடக்கிற ஒரு அபூர்வ யோகம் விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்தில் நடக்குது. சூரியன் விருச்சிக ராசிக்கு ராஜயோகாதிபதி, நல்ல பலன்களை கொடுக்குறவர், அப்பழுக்கற்ற யோகர், 10 கூடையவன், கர்மஸ்தானாதிபதி. அவர் 11 கூடிய புதன் கூட சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. அதுபோல் கேது கூட போய் சேர்றாரு. கேது முக்கியமான கிரகம். விருச்சிகத்துக்கு நல்லது செய்கிற கிரகம் கேது. ஏன்னா கேது செவ்வாயோட ஒரு புரிதல் உள்ள கிரகம். செவ்வாயும் சேர்ந்து இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஏன்னா செவ்வாய் ஒரு பாவ கிரகம். உங்கள் ராசிநாதனாக இருந்தாலே பாவ கிரகம் தான். கேது சேர்ந்தாருன்னா அந்த செவ்வாயோட பாவத்தன்மை எடுத்துருவார். கேது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கேதுக்கு பிடித்த இடங்கள் 3 இடங்க வேத ஜோதிடத்தில்: கும்பம், விருச்சிகம், கன்னி. இப்போ விருச்சிக ராசிக்கு அவர் கன்னியில் இருக்கிறாரு. தனக்கு பிடித்த வீட்டுக்கு பிடித்த இடத்துல இருக்கிறாரு. கன்னியா கேதுவாக இருக்கிறாரு. அவர் கூட சூரியன் சேர்றாரு. கிரகணம் அடைகிறாரு. கிரகணம் இன்று கிரகணம் தான். இன்று காலையில் கிரகணம் முடிஞ்சிருச்சு. சரியா? நான் விருச்சிக ராசிக்கு அதை பெருசாக சொல்லலை. ஏன்னா கிரகணத்துக்கு சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் உங்கள் ராசியில் இல்லை. அதனால் நான் அதை பெருசாக சொல்லலை. இருந்த போதிலும் கிரகணம் முடிஞ்சிருச்சு. சூரியன் அந்த கிரகண பிடியிலேருந்து வெளியே வந்துட்டார். கேதுவின் உத்தரம் 2ஆம் பாதத்தில் தான் கிரகணம் நடந்துச்சு. அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கிரகணம், பகுதி சந்திர கிரகணம். உங்கள் ராசிக்கு 9 கூடிய பாக்கியாதிபதி சந்திரன் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் ராகுவின் பிடியில் இருந்தார். இன்னைக்கு காலையில், அதாவது 18/9/2024 8:14 to 8:44 கிரகணம் முடிஞ்சிருச்சு. இந்தியாவில் தெரியல, தமிழ்நாட்டிலும் தெரியாது. சரியா? தெரியலை, முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டாம். அதுக்கு மற்ற ராசிகளுக்கெல்லாம் நான் வீடியோ போட்டேன். அவங்களுக்கு என்ன செய்யணும், தோசை நிவர்த்தி எல்லாமே சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ எதுக்கு இதை ஞாபகப்படுத்தினேன்னா, சூரியனை சொல்லும் போது இந்த கிரகண அமைப்பு வந்துருச்சு. ஏன்னா சூரியனும் அதை சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. சரி நேயர்களே, இப்போ உங்கள் ராசிக்கு அப்பல் கட்டுற சூரியன் இப்போ 18 வருஷத்துக்கு ஒரு தடவை கன்னியா கேது கூட போய் சேர்றாரு. ஏன்னா கேது ராகு கேதுகள் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி அடைவாங்க. 18 மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி அடைவாங்க. அப்படி பார்க்கும்போது கன்னியா கேது வர்றது 18 வருஷம் ஆகும். சரியா? சூரியன் கேது கூட இணைஞ்சு குருவின் பார்வைக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. சூரியனும் கேதுவும் பார்க்குறது சிறப்பு தான். அதுபோக சூரியன் புதன் கூட சேர்ந்து பரிவர்த்தனை அடைகிறாரு. ஸோ இப்படி ஒரு 4 தரப்பட்ட யோகத்துடன் 18 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற அந்த அபூர்வ யோகம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல நடக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எப்பெல்லாம் சூரியன் நல்ல நிலைமைக்கு வராரோ அப்போல்லாம் விருச்சிக ராசிக்கு சிறப்பாக பார்க்கப்படும். அவர் சூரியன் கூட சேர்றது கிரகணம் அல்லவா அப்படின்னா கிரகணம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த புரட்டாசி மாதம் முழுக்க அவர் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேதுவோடு இணைஞ்சு தான் இருப்பார். இதனால் உங்களுக்கு நிதி நிலைமை நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் நல்லாயிருக்கும். இருந்த போதிலும் தவப்பன் வழியில் சில உறவு முறையில் பார்த்துக்கோங்க. தொழிலில் சில இது நேரிடும். தொழில் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் தொழில் ரீதியாக சில பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இருக்கும். தொழில் ரீதியாக சில காரியங்களை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். சரியா? தொழிலில் லாபம் இருக்கும். இருந்தாலும் சில நிபந்தனைக்கு உட்பட்டு சில காரியங்கள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் தொழில் பண்ணுறவர்கள் பெரியவர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கோங்க. பெரியவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 11ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 10, 11, 12ஆம் இடம் வலுப்புறது. 12ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் வரப்போகிறாரு. நாளைக்கு வந்துடுவார். 19/8/2024 புரட்டாசி 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லதான். சரியா? அவருக்கு மறைவு கிடையாது. ஆட்சி பெற்று மூலத்திரிகோண ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு வகை சிறப்பு தான். கணவன் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும். எங்கேயாச்சும் டூர் போயிட்டு வருவீங்க, எங்கேனாச்சும் நகைக்கடை, ஜவுளி கடை, திரைப்படம், மாலை அப்படி ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது சுற்றுலாவும் இருக்கலாம், சுப செலவாகவும் இருக்கலாம். மனதுக்கு சந்தோஷமாக சில காரியங்களை பண்ணலாம். அது சுக்கிரன் செய்வார்.
சுக்கிரனுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை மையப்படுத்தி சொல்கிறேன். 10-11ஆம் இடத்தை மையப்படுத்தி சொல்கிறேன். சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது ராஜயோகமாக மாறுது. நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். நீண்ட நாளுக்காக நிலுவையில் இருந்த வேலைகளும் மலமலன்னு முடியும். அது மாதிரி ஆன்மீகத்தில் அதிகமாக இருக்கும். ஆன்மீக அதிபாடு அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியான ஆன்மீக அதிபாடு அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து தொழில் மூலியமாக ஆன்மீக வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆன்மீக சம்மந்தப்பட்ட பணியில் இருக்கிறவங்க, இந்து சமய அறத்துறையில் இருக்கிறவங்க, கோயில் திருப்பணியில் இருக்கிறவங்க, ஆலய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, கோயில் குடமுழுக்கு சம்மந்தப்பட்டவர்கள், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆன்மீக தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள், ரீட்டைல் ஹோல்சேல் இருக்கிறவங்க, கடைகள் கண்ணி வச்சுக்கிறவங்க, அந்த பழக்கடை, பூக்கடை, தேங்காய் பழக்கடை வச்சுருக்கிறவங்களாம் மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி உங்கள் உடன் பிறந்தவங்களிடம் நல்ல இணக்கமாக இருப்பீங்க. அவங்ககிட்ட நல்ல நேரம் செலவு பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து இந்த கிரகம் நல்லபடியாக கொடுக்குதுங்க. இந்த கிரகங்கள் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசைகளை நிறைவேறும். சொந்த பந்தத்தோட நல்ல நிலைமையில் இருப்பீங்க. கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். சரியா? உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்லாயிருக்கும். சுருக்கமாக சொன்னோம்னா இந்த புரட்டாசி மாதம் வந்து கடனிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது. நீங்கள் சம்மந்தப்பட்ட தொழில், உத்தியோகம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இல்லாமல் போயிடும். மன நிம்மதி இல்லாமல் சங்கடப்படுறவங்க இந்த காலகட்டத்தில் மன அமைதி இருக்கும். இதுதான் முக்கியம். தவம் இருந்தாலும் கிடைக்காது நிம்மதி, மன நிம்மதி. அந்த மன நிம்மதி வந்து இந்த புரட்டாசி மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல விதையாக கிடைக்கும். அதுக்கடுத்து புதனம் வந்து பயிற்சியாகி வந்துடுவார். 22ஆம் தேதி புதனம் வந்துட்டாலும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்லாயிருக்கும். வெளிநாடு தொடர்புகள், வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். 8 கூடிய 11ஆம் இடத்துல உச்சமடைகிறது கூடுதல் சிறப்பு தான். குரு பார்வைக்கு வருது. வெளிநாட்டு தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். எதிர்பாராத பணம் வரும். இன்சூரன்ஸ் பணம், அப்புறம் நீங்கள் சீட்டு போட்ட பணம், இப்படி நிறைய பணம் இருக்குது. அரியர்ஸ் பணம், வேலை பார்க்குற இடத்துல அந்த நிப்பாட்டி வச்ச ப்ராட்மெண்ட்டு, சில பேர் ரிட்டையர்ட் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். ப்ராட்மெண்ட்டு, பென்ஷன், இது சம்மந்த பணம், நிலுவை பணம், அதை போக நாள்பட்ட பணங்கள், வாராக்கடன்கள் எல்லாமே ஒரு நேரத்தில் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வர காலகட்டங்கள் நல்லா இருக்குது. அந்த 18 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ராஜயோகம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குதுங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து நம்பிக்கை நல்லா இருக்கும். நல்லாவும் இருப்பீங்க. சரியா? அதுபோக பணம் சம்பாதிக்கல ஒரு ஆர்வம் இருக்கும். இது கண்டிப்பாக வந்து தொழில் முனைவோர்களுக்கு நல்லா இருக்கும். வியாபாரம், தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நல்ல வெறித்தனமாக பணம் சம்பாதிப்பீங்க. அது எல்லா நேரமும் வராதுங்க. எந்த ஒரு மனிதனுக்குமே வந்து சில நேரங்களில் வந்து ஒரு ஆர்வம் வரும். எல்லா விஷயத்துலையும் ஆர்வம் வரும். அந்த ஆர்வம் தான் முக்கியம். நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே சில நேரங்களில் ஆர்வத்தோடு செய்வோம். அந்த காரியம் நல்லபடியாக இருக்கும். மனதுக்கு நிறைவாகவும் இருக்கும். அதனால் பெனிஃபிட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆர்வத்தோடு அந்த காரியத்தை செய்வீங்க. விருப்பம் நல்லபடியாக இருக்கும். பணம் வரும் நல்லபடியாக இருக்கும். பணம் முதலீடு செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கலாம். சரியா? நீங்கள் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சரி, முதலீடு செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும். புரட்டாசி மாதத்தில் எங்கே சார் திருமணம் நடக்க போகுதுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் நல்ல அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். சரியா? நல்ல தகவல் கிடைக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக ஐப்பசி கார்த்திகையில் திருமணம் நடக்கும். ஏன்னா ஐப்பசி கார்த்திகை வந்து திருமண மாதம்தான். கார்த்திகை மாதம் கல்யாண நேரம் தான். அதனால் கார்த்திகை மாதத்தில் கெட்டி மேலே முழங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உன்னை தொட்டு ஒன்று தாங்க நடக்கும். பலன்கள் வந்து ஒரே நாள் நைட்டில், ஓவர் நைட்டில் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அதுக்கு வேண்டிய முகாந்தரங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும். சரியா? அது நம்பிக்கையோடு நம்ம வந்து இருக்கணும். சில வழிபாடுகளும் செய்யணும். சரியா? இப்போ சூரியன் உங்கள் ராசிக்கு 10 கூடையவனாக இருந்தாலுமே 11ஆம் இடத்துல கேது கூட சேர்ந்து இருக்கிறதுனால தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு காரியத்தை பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் இருக்கும். பேச்சில் நல்லா சிறப்பாக இருப்பீங்க. அதுபோக வந்து அரசாங்க தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மனதில் ஒரு தைரியம் இருக்கும். உழைச்சி தான் முன்னேறுங்கிறது ஒரு எண்ணம் இருக்கும். உத்வேகம் இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நண்பர்கள்கிட்ட நல்லபடியாக பழகுவீங்க. அதுபோக வந்து வேலை பார்க்குற இடத்துல உங்கள்கிட்ட இருக்கிறவங்க வேலையாட்கள், பணியாட்கள் வந்து விசுவாசமாக இருப்பாங்க. உங்கள் பேச்சை கேட்பாங்க. அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கட்சியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. கட்சி மேலிடத்துக்கு இணக்கமாக இருப்பீங்க. பொறுப்புகளும் கூடுதலாக கிடைக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரியா? சமுதாயத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும். குடும்பத்தில் வந்து குழந்தை பாக்கியத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்ததிகள், உங்கள் குழந்தைகள் வந்து நல்ல விதமாக இருப்பாங்க. அவங்களால அதை பார்த்து பயிற்சி விடுவீங்க. அதுபோக வந்து உடன் இருப்பவர்கள், உங்கள் மேலதிகாரிகள் உங்களை நல்லபடியாக வச்சுக்கிறவங்க மரியாதை கொடுப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? சூரியன் அனைத்து விதமான சுகங்களை செய்வார். 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருக்குது. நல்ல அமைப்பு தான். சரியா? புதன் வந்து 22ஆம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் தேதி வந்துட்டார். 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா ராகுவை சுபத்தப்படுத்துவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கேதுவும் ஓரளவு 11ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை தான் கொடுப்பார். புதன் சேர்க்கைக்கு பின்னாடி கேதுவும் ஒரு நல்ல அமைப்புக்கு வரதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். விஷயஞானம் இருக்கும். பிறருக்கு நல்வழி காட்டுவீங்க. நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு மாடலாக இருப்பீங்க. விருச்சிக ராசினியர்கள் மற்றவங்களுக்கு மாடலாக இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? எப்படி பார்த்தாலுமே வந்து இந்த அமைப்பு வந்து சிறப்பாகவே இருக்கிறது. சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சாதாரண மக்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்களே சார், கஷ்டப்படுறவங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படின்னா,
ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் சொல்ல முடியும். இப்போ சூரியனை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் வந்து யார் சார் அப்படின்னா ஆத்மாகாரகன். அவர் வந்து பொதுவாக ஆத்மாகாரகன், பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர். உறவு முறை எடுத்துக்கிட்டோம்னா தகப்பனை குறிக்கிறவர், பெரியப்பா சித்தப்பா பங்காளிகள் இவங்களை குறிக்கிறவர், அந்த உறவு முறையை குறிக்கிறவர். அப்பா அப்படின்னு சொல்கிற அனைத்தையும் குறிக்கிறவர் சூரியன் தான். அதுபோக அரசியல்வாதிகளை குறிக்கிறவர், அரசாங்கம், அரசாங்க வேலை, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உள்ளூராக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரி, மாவட்டமாக இருந்தாலும் சரி, வட்டமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, அது சம்மந்தப்பட்ட ஆளுமை, அதிகாரம் எல்லாத்துக்கும் கொடுக்குறவர் சூரிய பகவான் தான். அப்பேற்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து புதன் வந்து யார் இன்றைக்கி படிப்பு தான், கல்வி சம்மந்தப்பட்டவர்கள், டீச்சர் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்டவர்கள் இவங்களும் நல்லாயிருக்கும். கலைலாம் நிறையா இருக்குது. திரைப்பட நடிகர்லேருந்து மேக்கப் போடுறவங்க வரைக்கும் எல்லாம் கலை தான். சரியா, எல்லாமே கலை தான். இப்போ வந்து ஒருத்தங்க மேக்கப் போட்டு கூத்து கட்டுறாங்கனாலும் அதுவும் கலை தான். சரியா, ஒரு பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுதுன்னா அதுவும் கலை தான். நல்லா பாட்டு பாடுறதுனால அதுவும் கலை தான். ஸோ இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக புதன் வந்து ஒரு ராசி 8-11 கூடியவன். அவர் வந்து 22ஆம் தேதிக்கு மேலே நல்ல நிலைமைக்கு வரதுனால 8ஆம் இடம் என்ன சார், அலைச்சல் திருச்சல் தான், அவமானம், வம்பு, வழக்கு, அதெல்லாம் ஓரளவு சரியாக போயிடும். அதில் உங்களுக்கு இப்போ இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே சார்ட் அவுட் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். இப்படி தான் பலன்கள் வரும். மற்ற பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் புதனுடைய பார்வைக்கு வர்றாரு. சரியா, புதனுடைய பார்வைக்கு 22ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 22ஆம் தேதிக்கு இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. அதனால் சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, கல் உடைக்கிறவங்க, கட்டட வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோது சனி பகவான் வந்து சுக்கிரனுக்கு கோணத்தில் வருவார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு கோணத்தில் வருது கூடுதல் சிறப்பு தான். சரியா, ஒரு பக்கம் வந்து குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு, சுக்கிரனுக்கு கோணத்தில் வராரு, நல்ல விசேஷம் தான். 2 பக்கமும் அவருக்கு வந்து ஒரு வலு கிடைக்கும். ஸோ சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ஆட்டோ டிரைவர், கால் டாக்ஸி வச்சுருக்கிறவங்க, மெக்கானிக்கல் வேலை பார்க்குறவங்க, ஆயில் கேஸ் வச்சுருக்கிறவங்க, ஏந்திரி வேலை பார்க்குறவங்க, மில்லில் வேலை பார்க்குறவங்க, மிஷின் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்கள், இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒவ்வொரு விதமான தொழிலுக்கு வந்து காரணகர்த்தவாக இருக்குது. அந்த கிரகங்கள் நல்லா இருக்கும்போது அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். அது வந்து ஒரு 10 நாளோ 15 நாளோ மாத கணக்குலையோ அந்த தொழில் நல்லபடியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சினா இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கும். அது பணமாக கூட வரலாம், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், ப்ரொமோஷனாக இருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த சம்பவம் வந்து உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். இப்படி தான் எடுத்துக்கணும். சரியா, உடனே ஜீம்புமா போட்டு எனக்கு உடனே கொடுக்கணும் சார், வேணும் சார்னால் எதுவுமே நடக்காது. ஏன்னா எல்லாருக்குமே அப்படி தான் ஆசை இருக்குது. சாமானியப்பட்ட மனிதனுக்கு அப்படி தான் இருக்கும். நான் சட்டுன்னு பணக்காரன் ஆகணும், என் கஷ்டமெல்லாம் தீரணும், எனக்கு 3 பொம்பளை பிள்ளை இருக்குது, 3 பொம்பளை பிள்ளையும் கட்டி கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்குறதுக்கு 10 லட்சம் ஆகுது. சரியா, 30 லட்சம் அவனுக்கு கொடுக்க மாட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜோதிடத்தை நம்பியே இருக்கக்கூடாது. அதுக்கு வேண்டி முயற்சியும் பண்ணணும். வீடியோ கேட்குறது முக்கியம் கிடையாது, முயற்சி தான் முக்கியம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும். என்னதான் நம்ம வந்து ஜோதிடம் கேட்டாலும் சரி, ராசி பலன்கள் பார்த்தாலும் சரி, அந்த அமைப்புகள் நமக்கு இருந்தாலும் சரி, முயற்சி இருக்கணும். முயற்சி இருந்தால் தான் அது நல்லபடியாக இருக்கும். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருத்தன் வந்து ஒரு முயற்சி செய்கிறதுக்கும் ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் நல்லா இருக்கணும். ஒரு தனி மனிதன் நல்ல வேலை பார்க்குறான் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் சூரியனை வந்து சனி பகவான் வந்து சுபத்துவமாக இருப்பார். இப்போ இன்றைக்கி ஒருத்தர் இருக்கிறாரு, காலையில் 6 மணிக்கு வச்சா வேலைக்கு போயிடுறாரு, எந்திக்கிறாரு, காலை கடனை முடிக்கிறாரு, சாப்பிட்றாரு, வேலைக்கு போயிடுறாரு. அவர் மில்லு வேலை பார்க்குறாரு, விவசாய வேலை பார்க்குறாரு, வேலைக்கு போயிடுறாரு. அப்போனா சனி பகவான் வந்து சுபத்துவமாக இருப்பார். ஆனால் அவர் எப்படி சுபத்துவமாக இருப்பார்னா, அவருடைய லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3ஆம் தர சுபத்துவத்தில் இருப்பார். அப்படி 3ஆம் தர யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கூலி வேலை பார்த்து உடல் உழைப்பால் தான் அவங்க சம்பாதிக்க முடியும். முதல் தர யோகத்தில் இருக்கிறார், குருவோட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார். 3, 6, 9, 10, 11 இருந்து குரு சுக்கிர தொடர்பில் இருந்து சிறப்பாக இருந்தாருன்னா, பாதிக்கப்படாமல் நல்லா பலன் ஸ்டடி பவன் இருந்தாருன்னா அவங்க பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. சரியா, ஒரு மில்லுக்கே வந்து ஓனராக இருப்பாங்க. ஒரு விவசாய காடுகரை வச்சுருப்பாங்க. அதாவது விவசாயத்துக்கு கூலி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கே தோட்டம் துறவு இருக்கும். அந்த காட்டுக்கரைக்கு ஓனராக இருப்பார், பண்ணையாராக இருப்பார். சரியா, பெரிய விவசாயியாக இருப்பார். சரியா, வேளாண் விளைபொருள் உற்பத்தி பண்ணுறவராக இருப்பார், பெரிய லெவலுக்கு போவார், கோடிக்கணக்கில் சம்பாதிப்பார். இப்படி தான் கிரகங்கள் வந்து எல்லா கிரகங்களுமே நல்லது செய்ய கிரகங்கள் தான், எதுவுமே வந்து கெட்ட கிரகங்கள் கிடையாது. ஆனால் கெட்டத்தன்மைகள் நிறைய இருக்குது. கிரகங்களை பிரிக்கும்போது வந்து கெட்ட தன்மைகள், நல்ல தன்மைகள், அதாவது பாவமும் இதுவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. புண்ணியமும் இருக்குது கிரகங்களுக்கு, நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அது கிரகங்களை பொறுத்து வேறுபடும். சில கிரகங்கள் அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், நன்மை நிறைய இருக்கும், நன்மை நிறைய செய்யும். சில கிரகங்கள் நன்மைகள் கம்மியாக தான் செய்யும். அந்த நன்மைகள் கம்மியாக செய்கிற கிரகங்கள் பாவ கிரகங்களுங்கிறோம். செவ்வாய், ராகு, கேது, சனி,
அமாவாசை சந்திரன் இவங்கெல்லாம் பாவ கிரகங்கள். இவங்க நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாங்க. குரு சுக்கிரன்லாம் இயற்கையிலே நல்ல கிரகங்கள். தனித்த புதன் இவங்கெல்லாம் இயற்கையிலே நல்ல கிரகங்கள். இவங்க வந்து எப்பயுமே நல்லது செய்வாங்க. இவங்களும் நல்ல இடத்துல போய் சிறப்பாக இருந்தாங்கன்னா கூடுதலாக நல்லது செய்வாங்க. அப்படி தாங்க மக்கு பையனுக்கும் படிக்கிற பையனுக்கு என்ன வித்தியாசம்? அது மாதிரி தான் படிக்கிற பையனுக்கு கொஞ்சம் கூட சொல்லிக் கொடுத்தாலே நல்லா படித்து மார்க் நிறைய எடுத்துருவான். மக்கா இருக்கிறவனுக்கு வந்து டியூஷன் வைக்கணும், ஒரு விஷயத்தை 10 தடவை சொல்லிக் கொடுக்கணும். அது மாதிரி தான். புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு? ஓகே. இந்த 18 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த யோகம் வந்து இப்போ நல்லா இருக்குது விருச்சிக ராசிக்கு. ஒரே ஒரு பின்னடைவு என்ன? ராசி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, உங்கள் ராசிநாதன் இருக்கிறாரு. தான் வீட்டுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஒரு வீட்டுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு வந்து 1, 6ஆம் இடங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. அதனால் உத்தியோகத்துக்கு போகிறவங்க ஒரு மனசாக வேலைக்கு போங்க. சரியா? உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும், உத்தியோகத்துக்கு போக முடியாத அளவாக இருக்கும். இல்லைனா உத்தியோகத்துக்கு போனாலும் ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க. சரியா? ஏன்னா அவர் 2 வீட்டுக்குமே மறைகிறாரு. தான் சொந்த வீட்டுக்கும் 8ஆம் இடத்துல மறைகிறாரு, 6ஆம் வீட்டுக்கும் 3ஆம் இடத்துல மறைகிறாரு. ஸோ உத்தியோகம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அக்டோபர் 20 வரைக்கும். அதுக்கு முன்னாடி சரியாக போயிடும். கந்தேச கவசம் படிங்க. செவ்வாய்தோறும் இரவு 8 to 9 கந்தேச கவசம் படிங்க. முருகப்பெருமானை கும்பிடுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். 18 வருடம் கழித்து நடக்கிற இந்த அபூர்வ யோகம், ராஜயோகம் உங்களுக்கு அனைத்து பலன்களையும் கொடுக்கட்டும். இப்போ வந்து உங்களுக்கு சூரிய திசை நடக்கும். சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விருச்சிக ராசியில் சூரிய திசையில் கேது புத்தி, சூரிய திசையில் செவ்வாய் புத்தி, சூரிய திசையில் குரு புத்தி, இதெல்லாம் நடக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுக்கும். வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களையும் நலங்களை பெற்று விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதம், கேட்டை 4 பாதத்தில் பிறந்தவர்கள் தேக ஆரோக்கியத்தின் தீர்க்காயிலையும் பெற்று பல வளங்களையும் நலங்களை பெற்று நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.